உண்மையிலே இந்த விழாவோட கதாநாயகன் யாருன்னா அப்புக்குட்டி ஒரு கதாநாயகன் இந்த விழாவுக்கு. ஆனால் அந்த விழாவோட உண்மையான கதாநாயகன் இந்த விழாவை எடுத்த இந்த தயாரிப்பாளர் தான். ஏன்னா ஒரு நடிகர் சங்கமோ ஒரு துணை நடிகர் சங்கமோ அல்லது எங்கள் இயக்குனர் சங்கமோ ஒரு தயாரிப்பாளர் சங்கமோ செய்ய வேண்டிய ஒரு வேலை ஒரு தயாரிப்பாளர் 9 கோடி சம்பத் அப்படிங்கிற படத்தில் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் முன் வந்து இந்த இந்தியாவின் சிறந்த துணை கதாபாத்திரத்துக்கான தேசிய விருதை துணைக்கான தேசிய விருதை வந்து அப்புக்குட்டி வாங்கியிருக்காரு அப்படின்னு எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ண ப்ரொடியூசர் சாருக்கு தான் நான் வந்து என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லுவேன். பாலகுருவும் ஒரு சிறந்த நடிகன், அவரோட குறும்படங்களை பார்த்துருக்கேன். இப்போ ஸ்டார் காஸ்டிங்கை பார்க்கும்போது நல்ல நடிக்க தெரிஞ்ச சினிமாவுக்கு மேல தாகம் இருக்கிற இளைஞர்களை ஒன்று திரட்டி இந்த 9 புலி சம்பத் டைட்டிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. 9 புலி சம்பத் இதை வந்து எந்த லாங்குவேஜ்லையும் நீங்க மொழி மாற்றமே பண்ண முடியாது. அதான் இந்த படத்தோட வெற்றி. இத ஹாலிவுட்டுக்கு கூட கொண்டு வர முடியாது. ஏன்னா குண்டு விளையாடுறது நம்ம ஊர்ல விளையாட்டு. அது 9 புலி இருக்குன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். அது கரெக்டா 3வது புலியில இருக்கிற குண்டை அடிச்சிருக்காங்க நம்மளுக்கு குறிப்பாக அடிச்சிருக்கான். ஸோ இந்த படம் இதுதான் மோர் ரீஜனல் இஸ் மோர் யூனிவர்ஸ் அப்படின்னு நான் நம்புறேன். உள்ளூரில் எடுக்கப்படுகிற நேர்த்தியான சினிமா தான் உலக சினிமா நான் நம்புறேன். அந்த அடிப்படையில் இந்த 9 கோடி சம்பத் அப்படிங்கிற இந்த படம் இந்த சின்ன அறையில ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸோட இருந்த மக்களுக்கு அறிமுகமாக இந்த படம் ஒரு உலக சினிமாவா ஒரு ஈரானிய படம் மாதிரி ஒரு உண்மையிலே இந்த விழாவோட கதாநாயகன் யாருன்னா அப்புக்குட்டி ஒரு கதாநாயகன் இந்த விழாவுக்கு. ஆனால் அந்த விழாவோட உண்மையான கதாநாயகன் இந்த விழாவை எடுத்த இந்த தயாரிப்பாளர் தான். ஏன்னா ஒரு நடிகர் சங்கமோ ஒரு துணை நடிகர் சங்கமோ அல்லது எங்கள் இயக்குனர் சங்கமோ ஒரு தயாரிப்பாளர் சங்கமோ செய்ய வேண்டிய ஒரு வேலை ஒரு